ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் வச்சு மசாலா செய்ய போகிறோம். கனவா மீன் மசாலா அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்க பொருளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2ஆக வெட்டின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா, நீளமாக வெட்டின பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இனி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் மேலே வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் சேர்த்துருக்கலாம். நீ காரத்துக்கு ஏற்ப மசாலா கூடையோ குறைச்சா போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் மசாலா நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயில் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். 1/2 கிலோ அளவு கனவா மீன் எடுத்திருக்கேன். அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் மீனில் படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா அந்த மசாலாவில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ அடி பிடிக்காதவாறு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நமக்கு கனவா மீன் மசாலா ரெடி ஆகியாச்சு. கடைசியாக பொடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்கிடலாம். கனவா மீன் மசாலா இப்போ ரெடி ஆகியாச்சு. நீங்களும் கனவா மீன் வாங்கினீங்கன்னா இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.